யோசிச்சு பாருங்க. ஒரு 20 வருஷமா உழைச்சு, பல சவால்கள தாண்டி ஒரு பிசினஸ உருவாக்குறீங்க. எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு, நம்ம எதிர்காலம் ரொம்ப பாதுகாப்பா இருக்குன்னு நெனைக்கிறப்போ, ஒரு சின்ன மின்கசிவோ, இல்ல உங்க ஃபேக்டரியில நடக்கிற ஒரு விபத்தோ, மொத்த உழைப்பையும் வெறும் 20 நிமிஷத்துல அழிச்சிடலாம். ம் ஆமா. அப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம பேங்க் பேலன்ஸ் மட்டும் நம்மள காப்பாத்தாது. எக்ஸாக்ட்லி. அந்த நேரத்துல நம்மள காப்பாத்துறது, நாம முன்னாடியே ரொம்ப கவனமா தேர்ந்தெடுத்த ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி தான். உங்கள இந்த புதிய ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம வேணுவன் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ஸ் யூடியூப் சேனல் கொடுக்கிற தகவல்களை ஒரு கேஸ் ஸ்டடியா வச்சு நம்ம நிதி ஆதாரங்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு அலச போறோம். கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. ஆமா, இது பத்தி படிக்கும்போதே எனக்கு தோணுன முதல் விஷயம் என்னன்னா, நம்ம சொத்துக்களுக்கு பெரிய ஆபத்து பங்குச்சந்தை வீழ்ச்சியோ இல்ல பொருளாதார மந்த நிலையோ கிடையாது. அது நம்ம காப்பீட்டு திட்டங்கள்ல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஓட்டைகள் தான். இது நீங்க எப்படி பாக்குறீங்க? மிக சரியான ஆரம்பம். இது 100% உண்மை. காப்பீடு அதாவது இன்சூரன்ஸ்னாலே பலரும் அது ஒரு டாக்ஸ் சேவிங்ஸ் பிளான் இல்லனா ஏதோ சட்ட சிக்கல்ல இருந்து தப்பிக்க ஒரு கட்டாயம் தான் பார்க்கறாங்க. ஆனா வேணுவின் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ஸ் முன்னிறுத்துற தத்துவம் ரொம்ப வித்தியாசமானது. ஓ, அது என்ன தத்துவம்? அதாவது நிதி பாதுகாப்புங்கிறது தனித்தனி தீவுகள் கிடையாது. அது ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பு. நீங்க ஹெல்த்துக்கு ஒரு பாலிசி, காருக்கு வேற ஒன்னு, தொழிலுக்கு ஒன்னுன்னு செதறி கிடக்கிற பிளான்களை வச்சிருந்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி வரும்போது அந்த பாலிசிகளுக்கு நடுவுல இருக்கிற கேப்ல உங்க மொத்த நிதி நிலைமையும் சரிஞ்சிடும். கரெக்ட். அந்த இடைவெளிய அடைக்கிற தந்திரம் தான் இந்த ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ங்கிற கருத்தாக்கம் இல்லையா? ஆமா, எக்ஸாக்ட்லி அதுதான். அந்த இடைவெளிங்கிற கோணம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். இந்த அமைப்போட முதல் படியா அவங்க சரியான சுகாதார காப்பீடு பத்தி நிறைய பேசுறாங்க. குறிப்பா தி நியூ இந்தியா யுவா பாரத் ஹெல்த் பாலிசின்னு ஒரு வழிகாட்டுதல முன்னிலைப்படுத்துறாங்க. ம் ஆமா, அந்த பாலிசி ரொம்ப முக்கியமானது. ஆனா எனக்கு இதுல ஒரு ஆழமான சந்தேகம் இருக்கு. இந்த யுவா பாரத்ங்கிற பேரே இளைஞர்களை தான் குறிக்குது. இப்போ நான் 25 வயசு இருக்கிற ஒரு ஆரோக்கியமான இளைஞன்னு வச்சுப்போம். நான் ஹாஸ்பிட்டல் பக்கமே போறதில்ல. அப்படி இருக்கும்போது மழை வரத்துக்கு முன்னாடி கொடை வாங்குற மாதிரி எனக்கு எந்த நோயும் வராதுன்னு நம்பி நான் ஏன் என் பணத்தை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுக்கணும்? இது அவங்களோட வியாபார உத்தி தானே? மேலோட்டமா பார்த்தா அப்படி தோணலாம். ஆனா இத நாம ஆக்சுவரியல் சயின்ஸ் அடிப்படையில் அணுகணும். காப்பீடுங்கிறதே ஒரு ரிஸ்க் டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் தான். நீங்க இளைஞரா ஆரோக்கியமா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நோய் வரதுக்கான வாய்ப்பு கணித அடிப்படையில் ரொம்ப கம்மி. அதனால அந்த ரிஸ்கை ஏத்துக்க காப்பீட்டு நிறுவனங்கள் ரொம்ப கம்மியான பிரீமியம் தான் வசூலிப்பாங்க. ஓஹோ, பிரீமியம் கம்மியா இருக்கும். ஆமா, இதே நீங்க 45 வயசுல வாங்க நினைச்சா பிரீமியம் பல மடங்கு அதிகமாயிடும். புரியுது. பிரீமியம் கம்மி தான். ஆனா பணவீக்கத்தை கணக்குல வச்சு பார்த்தா இன்னைக்கு நான் கட்டுற பணத்தை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா எனக்கு அதிக லாபம் கிடைக்குமே. அங்கதான் இன்சூரன்ஸ் துறையோட மிக முக்கியமான ஒரு கண்டிஷனை நம்ம கவனிக்கணும். அதுதான் வெயிட்டிங் பீரியட், அதாவது காத்திருப்பு காலம். பலருக்கும் தெரியாத ரகசியம் என்னன்னா, எந்த ஒரு கம்பெனியும் உங்களுக்கு நோய் வந்ததுக்கு அப்புறம் உடனடியா கவரேஜ் கொடுக்காது. ஓ ஆமா, சில சர்ஜரிக்கெல்லாம் டைம் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்ட். குறிப்பிட்ட அறுவை சிகிச்சைக்கோ இல்ல நாள்பட்ட நோய்களுக்கோ 2லிருந்து 4 வருஷம் வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். நீங்க ஆரோக்கியமா இருக்கும்போதே இந்த பாலிசி எடுத்துட்டா அந்த ஆரோக்கியமான டைம்லயே இந்த வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சிரும். நாளைக்கு நிஜமாவே ஒரு மருத்துவ உதவி தேவைப்படும் போது எந்த தடங்களும் இல்லாம முழுமையா பாலிசி வேலை செய்யும். ஆஹா, இது ஒரு சூப்பரான உதாரணத்தை எனக்கு ஞாபகப்படுத்துது. ஒரு கப்பல் கடல்ல மூழ்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் லைஃப் போட் டிக்கெட்டை வாங்க முடியாது. கப்பல் பாதுகாப்பா துறைமுகத்துல இருக்கும்போதே அதை வாங்கி வச்சுக்கிறதா புத்திசாலித்தனம். அந்த வகையில யுவா பாரத் இளைஞர்களுக்கு ஒரு லைஃப் போட் டிக்கெட் மாதிரி செயல்படுது. மிக சரியான ஒப்பீடு. மெடிக்கல் இன்ஃப்ளேஷன்ங்கிறது இந்தியாவில் வருஷத்துக்கு 12லிருந்து 15% வரைக்கும் ஏறிட்டு இருக்கு. ஒரு நடுத்தர குடும்பத்தை வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளுறதுக்கு ஒரு வார ஹாஸ்பிட்டல் பில்லே போதுமானது. அதனால ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு செலவு கிடையாது, அது உங்க மொத்த சேமிப்பையும் பாதுகாக்கிற ஒரு அரண். சரி, நம்ம உடலையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பான அரணுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். அங்கிருந்து நம்ம உடல் உழைப்பால சிறுக சிறுக சேர்த்த சொத்துக்களோட பாதுகாப்பை பத்தி பேசுவோம். அவங்க சேனல்ல இந்தியாவில கார் இன்சூரன்ஸ் அப்புறம் ஃபயர் இன்சூரன்ஸ் வழிகாட்டி பத்தி வீடியோக்கள் இருக்கு. கார் இன்சூரன்ஸ் எதுக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். விபத்து நடந்தா வண்டிக்காகிற செலவுக்கும் தேர்ட் பார்ட்டி டேமேஜ்க்கும் அது கட்டாயம். ஆனா இந்த ஃபயர் இன்சூரன்ஸ் விஷயத்துல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. சொல்லுங்க, அது என்ன மாற்று கருத்து? ரசாயன ஃபேக்டரியோ இல்ல சரக்கு குடோனம் தான் என் ஞாபகத்துக்கு வருது.
இன்னைக்கு நாம வீடுகள்ல விறகடுப்பா யூஸ் பண்றோம். சின்ன இண்டக்ஷன் ஸ்டவ் இல்ல பாதுகாப்பான கேஸ் சிலிண்டர் தான் இருக்கு. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துக்கு இந்த ஃபயர் இன்சூரன்ஸ்ங்கிறது கொஞ்சம் ஓவரான விஷயமா தெரியலையா? இது நிறைய பேருக்கு வர்ற ரொம்ப லாஜிக்கலான கேள்விதான். பலரும் இங்க தான் தப்பு பண்றாங்க. ஃபயர் இன்சூரன்ஸ்ங்கிற பேரே ஒரு தவறான புரிதலை தருதுன்னு தான் சொல்லணும். இது வெறும் நெருப்பால ஏற்படுற சேதங்களை மட்டும் கவர் பண்ற பாலிசி கிடையாது. ஒரு நிமிஷம். நெருப்ப தாண்டி வேற எதெல்லாம் இது கவர் பண்ணுது? விரிவா சொல்லுங்களேன். அதாவது இத ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்சூரன்ஸ்னு புரிஞ்சுக்கிறது தான் சரி. இப்போ நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னு வச்சுப்போம். உங்க வீட்ல எந்த தப்பும் இல்ல. ஆனா பக்கத்து வீட்ல ஒரு கேஸ் சிலிண்டர் விபத்து நடந்தா அதோட அதிர்ச்சியில உங்க வீட்டு சுவர்கள் விரிசல் விடலாம். ஓ, அந்த மாதிரி டேமேஜும் இத வரும். கண்டிப்பா வரும். இல்லனா எதிர்பாராத ஒரு மின்னல் தாக்குதல்ல உங்க வீட்ல இருக்கிற பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டிவி, ஏசி மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்களும் எரிஞ்சு போகலாம். அதை விட முக்கியமா இயற்கை சீற்றங்களால கட்டடத்துக்கு ஏற்படுற டேமேஜும் இதுல கவர் ஆகும். இங்க நாம கவனிக்க வேண்டியது ஃபினான்ஷியல் லீவரேஜ். ஃபினான்ஷியல் லீவரேஜ்னா? உங்க வீட்டின் மதிப்பு 1 கோடி ரூபாய்னா அதை முழுமையா பாதுகாக்க நீங்க வருஷத்துக்கு கட்டப்போற பிரீமியம் சில ஆயிரங்கள் மட்டும்தான். மிக மிக சின்ன தொகையை கொடுத்து ஒரு மிகப்பெரிய சொத்து இழப்ப நீங்க ஈடுகட்டுறீங்க. இது எந்த ஒரு தனிநபரும் மிஸ் பண்ணக்கூடாத முதலீட்டு தந்திரம். வாவ்! இது என் சிந்தனையே மாத்திடுச்சு. 1 கோடி ரூபாய் சொத்த வெறும் சில ஆயிரங்கள்ல பாதுகாக்கிறது நிஜமாவே சிறந்த லீவரேஜ் தான். சரி, இதுவரைக்கும் நாம தனிப்பட்ட மனிதர்கள், அவங்க வீடுகள், கார்கள்னு பார்த்தோம். இப்போ இத பொறுப்படி மேல எடுத்துட்டு போவோம். சொல்லுங்க. ஒரு கட்டிடம் தீப்பிடிச்சா ஃபயர் இன்சூரன்ஸ் மூலமா அத கட்டிப்படலாம். ஆனா அந்த தீ விபத்துல அங்க வேலை செய்யற ஒரு தொழிலாளிக்கு பலத்த காயம் பட்டா என்ன நடக்கும்? இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா ஆகுது. இததான் வேணுவின் சேனல் தொழிலாளர் இழப்பீட்டு காப்பீடு, அதாவது ஒர்க்கர்ஸ் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ்னு பேசுறாங்க. ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் எப்படி பிசினஸ் சிக்கல்களையும் தீர்க்குதுங்கிறதுக்கு இது நல்ல உதாரணம். ஆமா, இது ஒரு மிக முக்கியமான கட்டம். தனிநபர் நிதியிலிருந்து நிறுவன நிதிக்கான பாலம்னு இதை சொல்லலாம். ஒரு சிறு தொழிலதிபர் தன் தொழிலாளர்களை குடும்ப உறுப்பினர் மாதிரி பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு விபத்துனா மனிதாபிமான அடிப்படையில மெடிக்கல் செலவை அவரே ஏத்துக்கலாம். ஆனா சட்டம் இதை மனிதாபிமான அடிப்படையில பாக்குறதில்ல. பணியாளர் இழப்பீட்டு சட்டங்கிறது ரொம்ப கடுமையானது. கொஞ்சம் இருங்க, அது எந்த அளவுக்கு கடுமையானது? சாதாரணமா ஒரு மருத்துவ காப்பீடு இருந்தா போதாதா? எதுக்கு தனியா தொழிலாளர் இழப்பீட்டு காப்பீடு? ரெண்டு முற்றிலும் வேறே. சாதாரண மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஹாஸ்பிட்டல் செலவு மட்டும்தான் கொடுக்கும். ஆனா பணியாளர் இழப்பீட்டு சட்டம் கம்பெனியோட லீகல் லையபிலிட்டியை நிர்ணயிக்குது. வேலை நேரத்துல விபத்து நடந்தா ஹாஸ்பிட்டல் செலவு மட்டும் இல்ல, அந்த தொழிலாளிக்கு ஏற்படுற நிரந்தர இல்ல தற்காலிக ஊனத்துக்கான நஷ்டஈடு, அவர் வேலைக்கு வராத நாட்களுக்கான சம்பள இழப்புன்னு எல்லாத்தையும் கம்பெனி தான் கொடுக்கணும். ஓஹோ! ஆமா, சில துரதிருஷ்டவசமான நேரங்கள்ல நஷ்டஈடு பல லட்சங்களை தாண்டும். ஒரு சிறு தொழிலதிபரால ஒரே ராத்திரியில அவ்வளோ பணத்தை புரட்ட முடியாது. மொத்த கம்பெனியும் திவாலாகிடும் அபாயம் இருக்கு. ஆஹா! இந்த காப்பீடுங்கிறது தொழிலாளர்களை காப்பாத்துற கருவி மட்டும் இல்ல, அது ஓனரோட தனிப்பட்ட சொத்துக்களையும் பாதுகாக்கிற ஒரு சட்டப்பூர்வமான ஃபயர்வாலுங்கிறீங்க. மிக துல்லியமா சொன்னீங்க. இந்த இன்சூரன்ஸ் இருந்தா அந்த ஒட்டுமொத்த சட்ட மற்றும் நிதி பொறுப்பையும் இன்சூரன்ஸ் கம்பெனி ஏத்துக்கும். கம்பெனி எந்த சட்ட சிக்கல்லையும் மாட்டாம தொடர்ந்து இயங்க முடியும். அதோட உளவியல் தாக்கத்தையும் பார்க்கணும். நமக்கு ஏதாச்சும் ஆனா கம்பெனி நம்ம குடும்பத்தை பார்த்துக்குங்கிற நம்பிக்கை இருந்தா சிறந்த பணியாளர்கள் கம்பெனி விட்டு போக மாட்டாங்க. இது ஒரு எம்ப்ளாயி ரிட்டென்ஷன் ஸ்ட்ராட்டஜியாவும் செயல்படும். இந்த தகவல்கள் எல்லாமே ஒன்னோடு ஒன்னு எவ்வளவு ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது வியப்பா இருக்கு. சரி, நாம இப்போ நிகழ்காலத்தை பாதுகாத்துட்டோம். ஆரோக்கியம், சொத்து, பிசினஸ்னு ஒரு பாதுகாப்பு கோட்டையை கட்டிட்டோம். இப்போ தவிர்க்க முடியாத எதிர்காலமான ஓய்வூதிய காலத்தை நோக்கி நம்ம அலசல நகர்த்துவோம். கண்டிப்பா. வேணுவின் சேனல்ல ஒரு வீடியோ டைட்டில் என்ன ரொம்ப கவர்ந்துச்சு. ஓய்வு பெறுவதற்கு முன் மக்கள் செய்யும் அந்த 10 பெரிய தவறு நீங்க செய்யாதீங்கன்னு போட்டிருந்தாங்க. அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நான் ஒரு கெஸ் பண்ணட்டுமா? சொல்லுங்க. ஒருவேளை ரொம்ப லேட்டா முதலீடு செய்ய தொடங்குறது தான் அந்த பெரிய தப்புன்னு சொல்ல வராங்களா? லேட்டா தொடங்குறது கண்டிப்பா ஒரு பெரிய தப்பு தான். பணவீக்கங்கிற அரக்கன் நம்ம பணத்தோட வாங்கும் திறனை எப்படி விழுங்குறான்னு கணக்கு பண்ணாம விடுறது தப்பு தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட மேஜிக்கை நிறைய இளைஞர்கள் மிஸ் பண்றாங்க. ஆனா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் தத்துவத்தை வச்சு பகுப்பாய்வு செய்யும்போது அந்த ஒரு பெரிய தவறு இதுவா மட்டும் இருக்க முடியாது. அப்போ வேற என்னவா இருக்கும்? அது ஒருங்கிணைக்கப்பட்ட உத்தி இல்லாத நிலைங்கிறது தான் குறிக்குது. ஒருங்கிணைக்கப்பட்ட உத்தி இல்லாத நிலைனா, இப்போ ஒருத்தர் 5 வேற வேற ஏஜென்ட் மூலமா 10 வித்தியாசமான பாலிசி வாங்கி வச்சிருந்தா அவரை பாதுகாப்பா இருக்காருன்னு தானே அர்த்தம்? அதுதான் மிகப்பெரிய மாயை. உங்களுக்கு 65 வயசாகும் போதே உங்க உடம்பும் மனசும் முன்ன மாதிரி சுறுசுறுப்பா இருக்காது.
அந்த வயசுல ஒரு எமர்ஜென்சி வரும்போது எந்த பத்திரம் எந்த கம்பெனி கிட்ட இருக்கு, எந்த ஏஜென்ட்டை கூப்பிடணும், கார் விபத்துக்கு யாரை காண்டாக்ட் பண்ணணும் தேடிட்டு இருக்கிறதே பெரிய நரக வேதனையா இருக்கும். இந்த மாதிரி சிவரண பாலிசிகளால கவரேஜ் ஓட்டைகள் உருவாகும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு வீட்டோட பாதுகாப்புக்காக முன்பக்க கதவு அலாரத்தை ஒரு கம்பெனிகிட்டயும், சிசிடிவி கேமராவை இன்னொரு கம்பெனிகிட்டயும், ஃபயர் சென்சாரை மூணாவதா ஒரு கம்பெனிகிட்டயும் வாங்கின மாதிரி இருக்கு. இது மூணும் ஒன்னோட ஒன்னு பேசிக்காத வரைக்கும் திருடன் வீட்டுக்குள்ள வரும்போது மொத்த சிஸ்டமும் ஃபெயில் ஆயிடும் இல்லையா? சூப்பரான ஓமை. அதுதான் நிஜம். ஓய்வு காலத்துக்கு முன்னாடி மக்கள் செய்ற பெரிய தவறு தங்கள் நிதி ஆதாரங்களையும் காப்பீடுகளையும் இந்த மாதிரி தொடர்பில்லாத தனித்தனி தீவுகளா விட்டுடுறது தான். ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ங்கிறது உங்க மொத்த நிதி பாதுகாப்பையும் ஒரே கூரைக்கீழ கொண்டு வருது. அதாவது ஒரு நம்பரை கூப்பிட்டா போதும். ஆமா, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க அழைக்க வேண்டியது ஒரே ஒரு நம்பரைத்தான். அவங்க உங்க முழுமையான ஃபைலை வச்சிருப்பாங்க. இது பிரீமியம்ல இருக்கிற கசிவுகளை தடுக்கிறது மட்டும் இல்லாம உங்க ரிட்டையர்மெண்ட் காலத்தை உண்மையான மன அமைதியோட கழிக்க உதவுது. அற்புதமான விளக்கம். நாம இன்னைக்கு விவாதிச்ச இந்த தகவல்களை முழுமையா பின்னோக்கி பார்த்தா ஒரு தெளிவான பிக்சர் கிடைக்குது. வேணுவின் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ஸ்ங்கிறது சும்மா சில பாலிசிகளை பட்டியலிடுற இடம் கிடையாது. அவங்க உங்க குடும்ப பாதுகாப்பு, அப்புறம் நிதி சார்ந்த மன அமைதிக்கான பயணம்ங்கிற ஒரு முழுமையான வாழ்க்கை சுழற்சியை வடிவமைக்கிறாங்க. ஆமா, கரெக்ட். மருத்துவ காப்பீடு மூலமா இளமைய பாதுகாக்கிறதுல தொடங்கி, ஃபயர் அண்ட் கார் இன்சூரன்ஸ் மூலமா சொத்துக்களை காத்து, தொழிலாளர் காப்பீடு மூலமா பிசினஸ் பொறுப்புகளை எதிர்கொண்டு, கடைசியா ஒருங்கிணைந்த பிளானிங் மூலமா ஒரு நிம்மதியான ஓய்வு காலத்தை உறுதி செய்றாங்க. ஆமா, இது ஒரு நிதி சங்கிலி. இதுல எந்த ஒரு கண்ணி அருந்தாலும் ஒட்டுமொத்த பாதுகாப்பும் கேள்விக்குறியாயிடும். இன்சூரன்ஸை ஒரு பொருளா பார்க்காம அது ஒரு வாழ்வியல் செயல்முறையா பார்க்கறது தான் நம்ம கத்துக்க வேண்டிய பாடம். நீங்க இத பத்தி மேலும் தெரிஞ்சுக்க விரும்பினாலோ, இல்ல உங்க காப்பீடு சங்கிலியில இருக்கிற ஓட்டைகளை அடைக்க விரும்பினாலோ, வேணுவின் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ஸ அவங்களோட வாட்ஸ்அப் எண்கள் மூலமா தொடர்பு கொள்ளலாம். எண்கள் 98 84 49 85 57, அதாவது 9884498557 மற்றும் 9840331057. நாம இந்த ஆழமான அலசலோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த தகவல்களை அலசினதிலிருந்து இது ஒரு முக்கியமான கேள்வியை உங்ககிட்ட எழுப்புது. உங்க பாதுகாப்புக்காக பலவிதமான பாலிசிகளை நீங்க எடுத்துக்கலாம். ஆனா அது எல்லாமே ஒன்னோடு ஒன்னு சிங்க் ஆகி செயல்படுதா? நாளைக்கு உங்க வாழ்க்கையில முற்றிலும் எதிர்பாராத ஒரு நிதி சூழல் உருவானா அதை எதிர்கொள்ள தேவையான எந்த காப்பீட்டு வலையும் உங்க பாதுகாப்பு கோட்டையில இப்ப விடுபட்டிருக்குன்னு எப்பவாச்சும் நீங்க சிந்திச்சதுண்டா? அந்த விடுபட்ட வலையந்தான் உங்க நிம்மதிய கொலைக்க காத்துட்டு இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து. அத முன்கூட்டியே கண்டுபிடிச்சு சரி செய்யறது உங்க கைகள்ல தான் இருக்கு. உங்களை சுற்றியுள்ள தகவல்களை ஒரு புதிய கோணத்துல புரிஞ்சுக்க உதவன இந்த ஆழமான அலசல்ல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அந்த விடுபட்ட வலையத்தை தேடி கண்டுபிடிங்க. மீண்டும் சந்திப்போம்.